Hi friends, welcome to Tamilnadu special. இந்த வீடியோவில் நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். 1 கப்பு தேங்காய், 5லேருந்து 6 வரமிளகா, 5 லவங்கம், 2 சின்னதாக பட்டை, அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் அரைக்க 4 தக்காளி, இதில் 1 தக்காளி வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள். ஸோ இதை வந்து நம்ம வணக்க தேவையில்ல, பச்சையாக அரைச்சிக்கிட்ட போதும். ஸோ நான் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன். இதில் நான் 3 தக்காளி தான் போட்டிருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி 1 தக்காளி வந்து நம்ம தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அது சூடானதுக்கு அப்புறமா அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 லவங்கம், சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். அப்புறம் 3லேருந்து 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு நிமிஷம் போல் வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் இந்த டைமில் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த 1 தக்காளி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா எல்லாமே இருக்குது. ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் நம்ம தண்ணி ஊற்றி அலசி இந்த குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம். குருமாக்கு எல்லாமே போட்டுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குருமா வந்து நல்லா கொதிச்சிருக்கு, நல்ல வாசனை வருது. இந்த டைமில் நமக்கு வேணும்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்கிறதே நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வாசனை இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.